இன்னைக்கு ஷேரிங் த ஃபுல்னஸ், முழுமையான ஒரு தன்மை, அதை நாம் பகிர்ந்து கொள்வது. இறைவன் நமக்கு எப்பேற்பட்ட தன்மையை கொடுத்திருக்கிறார் என்றால் முழுமையுமாக நிறைந்தவர். அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பரிபூரணம் ஆகியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன் கிரைஸ்ட் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் டெய்டி lives in bodily form and you have been given fullness in Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் குறைவுபட மாட்டார்கள். இப்போ 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுனாலே கிராமங்களில் என்ன ஆகிடும்னா ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிள்ளைகள்லாம் திருமணம் ஆகி போயிடுவாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகும். ஏன்னா லேபரர்ஸ் தானே பெரும்பாலானவங்க. அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதித்து வரக்கூடிய தன்மை குறைந்து போகும். தினக்கூலியாக இருப்பதில் மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா, சம்பாதிக்க முடியாத காலங்கள் வரும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு 10 நாள் சம்பாதிக்க முடியாது, 10 நாள் செலவு அதிகமாகிட்டே போகும். வறுமையிலே போய் சிக்கிக்கொள்வார்கள். அப்போ பசிப்பிணி, நோய் பிணி எல்லாம் சேர்ந்து அவங்களை ஒரே அடி அழுத்தி செத்து போயிடுவாங்க. நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. அதுக்காக தான் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சியில் இலவசங்களை கொடுப்பதற்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இலவச அரிசி, இலவச சிகிச்சை, இப்படி இலவசம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆரியர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிராமணர்களுடைய ஆட்சி என்ன நினைக்குதுன்னா, இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி போட்டார்கள், மக்களை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இலவசங்களை கொடுத்ததினாலே மக்கள் சோம்பேறிகளாக ஆகிவிட்டார்கள், அதனாலே அவர்களுக்கு அறிவில்லை, இதனால வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இலவசங்களை எதுக்கு கொடுக்குறாங்க? நீ ஒரு கூலியாளாக இருந்து பார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அப்படியே இருந்தார், கூலியாளாகவே இருந்தார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தேன், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கே இடமில்லை. அவர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன, ஒரு தந்தை என்று யார் என்று தெரியாத ஒரு பெண்ணுக்கு பிறந்தார். வாழ்நாள் முழுவதும் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை நம்பவில்லை, அவரை ஏளனமாக பேசினார்கள். அப்பம் பேர் தெரியாமல் பிறந்தவன் சொன்னாங்க. இதையெல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் அப்படி பிறந்தார். ஏழை கோலம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஏழையாக இருந்தீங்கன்னா 10 நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ கலைஞர் என்ன சொன்னார், ஒரு 30 கிலோ அரிசியை குடியா, ஏதோ அரிசியை வாங்கி கூழா கொஞ்சம் சாப்பிட்டு உயிர் வாழட்டும், அந்த பசி பிணியிலிருந்து மீளட்டும், மீண்டும் வேலைக்கு போகட்டும். ஒரு 70 வயசாகிடுச்சுன்னா நம்ம ஐ கேம்புக்கெல்லாம் வருவாங்க. எப்பா பையன் கை விட்டான்ப்பா, சொத்துக்கு வழி இல்லை ராஜா, கண்ணு தெரிய மாட்டேங்க, என்ன பண்ணுறது, நீங்கள் வாங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி விடும்போது ஏதோ ஒரு வேலை, 10 ரூபாயோ 50 ரூபாயோ ஒரு காய்கறியை விற்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், காய்கறி கடைகளில் எத்தனை 90 வயது பாட்டிகள் 4 கத்திரிக்காய் வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கட்டும், இலவச அரிசி வந்துருச்சு, ஏதோ ஒன்று வச்சு ஒரு 100 ரூபா பையில் இருந்தால் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு இருக்காங்களா இல்லையா? பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கிராமப்புறங்களில் அப்பாவோட நீங்கள் ஐ கேம்புக்கு வரணும். அப்போ தான் ஏழைகளின் துன்பங்கள் என்ன என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இருக்கு? பரிபூரணம் இருக்கிறது. அதான் இங்கே சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, கொலோசியர்ல, இன் கிரைஸ்ட் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் டெய்டி லிவ்ஸ் இன் பாடிலி ஃபார்ம். சரீர பிரகாரமான ஒரு உருவத்திலே மொத்த தெய்வமும் அடங்கி இருக்கிறது. அண்ட் யூ ஹாவ் பீன் கிவன் ஃபுல்னஸ் இன் கிரைஸ்ட். அந்த முழுமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு குறையவே கிடையாது. திருமணம் ஆகவில்லையா, அப்படிலாம் நான் கடவுள் அறகுறையாக கொடுக்கல, முழுமையை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் எங்கே இருக்குது? சாப்பாடு இல்லையா, அப்படிலாம் 70 வயசானாலும் ஆண்டவர் உங்களுக்கு முழுமையை கொடுத்திருக்கிறார். வீடு இல்லையா, யார் சொன்னா? தேவன் உங்களுக்கு முழுமையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது முழுமை. கடன் தொல்லையா? இல்லையே. நம்முடைய பாவத்தினாலே, தவறான முட்டாள்தனத்தினாலே நாம் இதையெல்லாம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம். குற்றச் செயல்கள் பாவம், இறைவனுக்கு விரோதமான குற்றச் செயல்கள் எல்லாம் பாவம். அதனாலே நமக்கு வறுமை வந்திருக்கிறது, அதனாலே நமக்கு நோய்கள் வந்திருக்கிறது, அதனாலே நமக்கு குறைவு வந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கு? அப்போ and you have been given fullness in Christ who is the head over every power and authority. உலகத்தில் இருக்கிற
அத்தனை சக்திகளுக்கும் மேலான சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை துரைத்தனங்களுக்கும் மேலான, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் போடணுமா, ஆண்டவர் தான் போஸ்டிங் போடுவார். கவர்னரோ சீஃப் மினிஸ்டரோ எந்த அதிகாரியோ போடுறதில்ல. எனக்கெல்லாம் ஒரு தகுதியும் இல்லை, ஆண்டவர் போஸ்டிங் போட்டு கொடுத்தார். இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றுக்கும் தகுதி இல்லை, யார் இடத்துலையும் சிபாரிசு போக முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த சிலாக்கியம் கிடைக்கல. இறைவன் ஆரம்பத்திலிருந்தே என் மீது தனி பாசம் கொண்டிருந்ததை நான் பார்த்துருக்கேன். செல்லப்பிள்ளை எப்போனாலும் என்னை கூப்பிட்டு பேசுவார். ஆண்டவர் இடத்துல அதிகமாக ஒவ்வொரு நாளும் நான்லாம் வயசில் இருக்கும்போது டெய்லி ஒரு வசனம் என்கிட்ட பேசலைன்னா அன்றைக்கி பூரா எனக்கு சோகமாக இருக்கும். அப்புறம் ஒரு வசனத்தின் மூலமாக பேசுவார், என்னை தேற்றுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பேன். சாப்பாடு இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. இறைவனுடைய வல்லமை அனைத்தும், சக்தி அனைத்தும், அதிகாரங்கள் அனைத்தும் உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் இறைவனை தொழுது கொண்டால் எல்லாம் கிடைக்கும். இந்த முழுமையை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதான் நமக்கு முக்கியம். அப்போ என்ன சொல்றார்? when Jesus Christ ascended to heaven, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும்போது he went in a human body. இதை நிறைய பேர் மறுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே மறுக்கிறார்கள், பாதிரியார்களே மறுக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்து வந்த பின்பு தோமாவை கூப்பிட்டு, வாயா, ஏன் அப்படி இருக்க சொன்னால் நம்ப மாட்டியா, வந்து தொட்டு பாரியா, பசிக்குதுயா, மீனை கொண்டு வாங்கய்யா, ரொட்டி என்னையா வச்சுருக்கீங்க, பசி தாங்க முடியலையா. உடனே சாப்பிட்றாரு. தொட்டு பார்க்குறாங்க, ஒருத்தர் தழுவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சிலுவையில் அறைவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவோட மடியில் படுத்துக்கிறான் யோவான். தோளில் சஞ்சிக்கிறான், தோளில் கை போட்டுக்கிறாங்க. ஒன்றோட ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி எப்படி நம்ம கேம்ப் ஃபயரில் இருந்தோம், அது மாதிரி ஒருத்தர் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அனல் மூட்டி கொண்டிருந்தார்கள், சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரே சந்தோஷம். உயிர்த்து எழுந்த பின்பு பயப்படுறான், கிட்ட போகிறக்கே பயப்படுறான். என்னடா இது, நிஜமாதான் பேயாது, எப்படி அந்த ஆள் உயிரோட வந்தான்? 3 வருஷம் கூட தானே சுற்றிட்டு கிடந்தேன், தெரியாத அவரை பற்றி எத்தனை சக்தி இருந்துச்சு. நம்ப மாட்டேங்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கூட வாழ்ந்தவர்களே நம்பவில்லை. நீங்களும் நானும் எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு கொலோசியரில் முதல் வசனம் என்ன பாருங்க, மாம்சத்தின்படி என்னை கண்ணார காணாதவர்களுக்கும் நான் பரிதபிக்கிறேன் எழுதியிருக்காரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? உங்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமா, அது செகண்ட் பார்ட் பாரு. இன்னும் என்ன கண்ணா பார்க்காம பவுலை பத்தி நிறைய பேர், ஏன்னா அந்த காலத்துல கிராமங்கள்ல உங்களுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது. பவுலை பத்தி ஒருத்தர் போய் சொன்னார்னா அதை பத்தி கேட்டுட்டு அதுபடி நடந்தாங்க. அப்படி இருக்கிறவருக்காக நான் பரிதபிக்கிறேன். இன்று இயேசு கிறிஸ்துவை நாம் கண்ணால் காணவில்லை, ஆனாலும் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். when Jesus Christ ascended to heaven, he went in a human body. மனித நம்மளை போன்ற ஒரு உருவத்திலே சென்றிருக்கிறார். சதையும் இரத்தமும் உள்ள உருவத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். நிறைய பேரால் நம்ப முடியாது. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், 20 வருஷம் ஆச்சு, சாப்பாடே சாப்பிட மாட்டார். இன்றைக்கும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உணவினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அது உண்மை, சத்தியம். இமயமலையில் சாது சுந்தர் சிங் நடந்து போகும்போது அநேக சாதுக்களை பார்த்தார். 400 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் கிடையாது, இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் ஒன்றும் கிடையாது. 400 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிலாம் அவர் நிறைய எழுதியிருக்கார். உடனே மக்கள் எல்லாரும் அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். அதனால் அதை பற்றி எழுத நிப்பாட்டிட்டார். அப்போ என்னாச்சுன்னா, டு பி ஷுர் பட் இட் வாஸ் ரியல், உண்மையிலே சத்தியம். அவர் நம்மை போன்ற சரீரத்திலே மேலே போனார். ஆஃப்டர் his resurrection, our Lord was careful to assure his disciples that he was the same person in the same body. அவருடைய சீடர்களிடத்தில் 40 நாள் அளவு அவர்களோடு கூட பேசிக்கொண்டு, வாழ்ந்து கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, பாத்ரூம் போய் குளிச்சுக்கிட்டு இருந்தார். 40 நாள், 1.5 மாதம். நான் அதே இயேசு கிறிஸ்து தான், அதே சரீரத்தில் தான் இருக்கிறேன், பேய் அல்ல. இதை போய் நீங்கள் உலகமெங்கும் சொல்லுங்கள், உலகமெங்கும் போய் சீஷராக்குங்கள். சீஷர்னா என்ன? அது சீடர்னா என்ன? ஐயா சொன்னார்ல போன வாரம்,
தலைவன் குரு சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பவன் சீடன். இப்போ குருகுல கல்வியில் இப்போ ஷென்ஷாய் சைனாவில் இருக்காரு, அது மாதிரி ஜப்பான்லேயும் அதே முறைகள் உண்டு, கிரேக்கர்கள்லாம் அதே முறை உண்டு, இங்கேயும் இந்தியாவில் அந்த முறைகள் உண்டு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, குருவை பின்பற்றி நடப்பார்கள். குரு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வாங்க. அதுதான் சீடர்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை அப்படியே செய்ய சொல்லுங்கள். உலகமெங்கும் போய் சீடர்களை ஆக்குங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மெயினாக சொன்னது ஒன்று தான், அந்நிய தேவர்களை வழங்க, விக்கிரக ஆராதனை செய்யாதீர்கள், விபசாரம் செய்யாதீர்கள், வேசித்தனம் செய்யாதீர்கள். இது 3 தான் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை விலகச் செய்வது. இதை விட்டு விடுங்கள், சந்தோஷமா இருங்கள், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள். இறைவனுடைய பக்தி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் சொல்றார், after his resurrection our Lord was careful to assure his disciples that he was the same person in the same body. He was not a ghost or a spirit. அவர் ஆவியோ அல்லது ஒரு பேயோ அல்ல. There is a glorified man in heaven. The God man Jesus Christ embodies the fullness of God. நம்மை போன்ற ஒரு சரீரத்திலே, மகிமை அடைந்த ஒரு சரீரத்திலே, பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் வானத்துக்கு போனவர்கள் யார்? எலியா போனார். அதுக்கு முன்னாடி ஏனோக்கு போனாரா? எடுத்துக்கிட்டாரா? அவன் சரீரத்திலே எடுத்துக்கிட்டார் இல்லையா? அப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அவங்கள. எங்கே போனானோ, பவுல் சொல்வார், அவன் ஆவியில் இருந்தானோ சரீரத்திலே இருந்தானோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் இந்த சரீரத்திலே மறுபடியும் தேவனை நாம் சந்திப்போம் என்பதுதான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. அப்போ என்ன கேட்பான், ஏற்கனவே செத்து 2000 வருஷம் ஆச்சு, எலும்பெல்லாம் தூசியாக போச்சு, இப்போ எப்படியா மறுபடியும் சரீரம் வரும்? கடலில் போய் முழுகி விட்டால் மீன் தின்னு பிடிச்சி எப்படி மறுபடியும் சரீரம் வரும்? மீன் கக்கா போயிட்டியா? ஏரோப்ளேனில் போனால் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக காற்றுல போயிட்டான், எப்படியா சரீரம் வரும்? கேட்பானா கேட்க மாட்டானா? உன் குருவி மண்டையை வச்சு இவ்வளோ யோசிக்கும்போது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? ஒரு தூளிலிருந்து, மண்ணின் தூசியிலிருந்து உங்களை படைத்தவருக்கு மறுபடியும் அதே தூசியிலிருந்து உங்களுடைய சரீரத்தை கொண்டு வருவதற்கு எம்மாத்திரம் எவ்வளோ நேரம் ஆகிடும்? ஆனால் நம்மளுடைய மனது எப்போ பார்த்தாலும் இறைவனை சந்தேகிப்பதிலேயே இருக்கும். இறைவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, த டெய்டி, அந்த தெய்வத்தன்மையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு முழுமை கிடைக்கும். அந்த முழுமையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த முழுமையை யாரெல்லாம் இல்லாதவர்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அதான் இயேசு சொல்றார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சாமியை கும்பிட்ற ஏகியா காசு? அதான் முக்கியம். இந்த முழுமையினாலே அநேகர் ஆசீர்வாதம் பெறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். Jesus Christ embodies the fullness of God. Now the remarkable thing is this, every believer shares that fullness. அந்த முழுமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் அந்த முழுமையை பகிர்ந்து கொடுக்கிறார். You have been given fullness in Christ. The tense of Greek verb indicates that this fullness is a permanent experience. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் திரும்ப வாங்க மாட்டார், வாங்க முடியாது. அதனால்தான் நீண்ட காலமாகும். இவன் சரியானவனா நினைத்து கொடுப்பார். சாலமோனுக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னார். அவன் தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்திலே தேவனை விட்டு எதிரியாய் போய் அந்நிய தேவர்களை பின்பற்றி அழிந்தாலும் கூட அவன் ராஜாவாகவே செத்தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் மிகவும் சிரமப்பட்டார் இல்லையா? நாடு குட்டிச்சோராயிடுச்சு, நாடே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை, விபசாரம். சாலமோனுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் வேற எந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறவே முடியாது. அதான் இது முக்கியம். அதான் இந்த சொல்றாரு, the tense of the Greek verb indicates that this fullness is a permanent experience. இது நித்திய காலமாக உங்களோட இருக்கும். நீங்கள் அப்பப்போ விலகி போயிட்டே இருக்கலாம், திரும்ப ஆண்டவரிடத்தில் உடையாந்துருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிலையானது, நித்தியமானது, முழுமையானது, குறைவே இல்லாதது. அதான் முக்கியம். டாக்டர் கென்னத் வெஸ்ட் very literal expanded translation reads, and you are in him
having been completely filled full with the present result that are in a state of fullness. அதாவதுங்க, முழுமையை தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்களையே தேவன் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டார். முழுமைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. அப்போ நீங்களும் முழுமையாக தானே இருக்கீங்க. தேவன் அந்த முழுமையை உங்களுக்கு கொடுக்காமல் முழுமைக்குள்ளே இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகள் ரொம்ப குளிர்ச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஜெர்க்கின் போட்டோம்னா பிள்ளையத்துக்கு உள்ளே வச்சு ஜெர்க்கின் வச்சு மூடிக்கிடும், இருக்குமா? அப்போ பிள்ளைகள் குளிராது. அது மாதிரி தேவன் நம்மளை தனக்குள் ஈர்த்து கொண்டார்னு டாக்டர் கென்னத் ஊவெஸ்ட் அப்படிங்கிறவர் சொல்கிறார். when we are born again into the family of God, தேவனுடைய குடும்பத்திலே நாம் மறுபடியும் பிறக்கும்போது we are born complete in Christ. மறுபடியும் பிறக்கும் அந்த புதிய செய்தியை இதற்கு முன் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன் பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் எதிலுமே சொல்லாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களிலும் மறுபடியும் பிறப்பது சொல்லப்படவே இல்லை. இந்த பழ கருப்பையாக கூட சொல்வார், மனம் திரும்புதல் என்பதை குறித்து எந்த மதமுமே இன்றளவும் சொல்லவில்லை. நீங்கள் மரண படுக்கையில் இருந்தால் கூட மனம் திரும்பலாம், மனம் திரும்புங்கள், உங்கள் சரீரத்தை சுத்திகரிங்கள் இயேசு சொல்லவே இல்லை. போய் போய் குளிச்சுட்டு வாயா, சாமி கும்பிட வந்துட்டு பன்னாட மாதிரி வந்திருக்கேன், போய் குளிச்சு பட்டாயிட்டே போட்டு வாயா அப்படியே சொன்னார். வெள்ளை அங்கி தரித்து வா, இம்மானிட்டத்துக்கு சிலுவையை போட்டு வான்னு ஏசி அங்கன்னா சொன்னாரா? அங்கே ஒரு பாவி போர்த்தான் சர்ச்சுக்கு முன்னாடி, பரிசேயன் ஒருத்தர் இருந்தான், இன்னொருத்தர் இருந்தான் வெளியிலேருந்து கும்பிடுவான்லம்மா, ஆயக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான், அப்படியே அந்த படிக்கட்டுக்கு நான் உள்ளே வரக்கெல்லாம் எனக்கு யோக்கியது கிடையாது சாமி, என்னை பார்த்து எப்படியா காப்பாற்றுங்க, ரோட்லேயே கீழே விழுந்தான், எப்படியா காப்பாற்று சாமி, ஒரு ஏகப்பட்ட தப்பு கூடலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, உள்ள வரைக்கும் இல்லை, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அங்கேருந்து மனம் திரும்புகிறார், உடனே ரட்சிப்பு. உள்ளே அங்கே பூஜை ஆட்டி மணி ஆட்டிக்கிட்டு ஒருத்தாங்க, நீன்னு நான் ஞாயிற்றுக்கிழமை பூரா உடைய ஆலயத்திற்கு வருகிறேன், சனிக்கிழமை பூரா பாஸ்டிங் பிரேயர் இருக்கேன், பைபிளை பூரா கரைத்து குடித்திருக்கிறேன், அதனாலே நீர் மரியாதையாக எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மரியாதையை வெளியில் போய்டு, செருப்பாலே அடிப்பேன் சொன்னாரா இல்லையா? இதுதான் முக்கியம். இந்த மனம் திரும்புகள் என்ற கோட்பாட்டை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னார். மறுபடியும் பிறக்குவன் என்ற கோட்பாட்டை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாவற்றை பார்க்கும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அந்த உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்து விட்டால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பலன் என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன? இந்த பிராமண பையன் நிறைய தப்பாக எழுதி வச்சிருக்காங்க. அழியாத வாழ்க்கை, அதான் நித்திய ஜீவன். சரீரமும் அழியாது, ஆத்மாவும் அழியாது. நீங்கள் இயல்பாக மரணம் அடைந்தாலும் கூட இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்று எப்படி தன்னுடைய மகிமையடைந்த சரீரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இதே போல அநேக பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார்கள். அநேகர், நிறைய பேர் எங்கே போனாங்கன்னே தெரியாது. சாது சுந்தர் சிங் எங்கே போனார் நிறைய பேர் தெரியாது. அது காரணம், எங்கேயுமே செத்தாரான்னு தெரியாது, அல்லது ஆண்டவரோட வசிக்கிறான்னு தெரியாது. மிகப்பெரிய அற்புதமான பரிசுத்தவாளர்களில் ஒருவர். அந்நிய பாஷையெல்லாம் பேசல சாது சுந்தர் சிங். ஏன் நீ கத்திட்டு கிடக்கான், பொய் அத்தனையும். அப்போ என்ன சொல்கிறார் இன்னைக்கு? நய வசனிப்பினாலே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க. அதான் பவுல் சொல்கிறார். அவருக்குள் முழு தெய்வம் அடங்கி இருக்கிறது. அந்த தெய்வத்தன்மையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஸ்பிரிச்சுவல் growth இஸ் நாட் பை அடிஷன் பட் பை நியூட்ரிஷன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி தேவன் கொஞ்சத்தை வந்து கூட்டி கொடுப்பதுனாலே இல்லை. வா 2 பேர் வா, இந்த பட்டு சுடிதாரை போட்டுக்கையா, நல்லா அழகாக இருப்ப, அப்படி கிடையாது. அதெல்லாம் வேணாம், வா உனக்கு காம்ப்ளான் கொடுக்குறேன், ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தேவன் நமக்குள்ளாக ஊட்டி வளர்க்கிறார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை வளப்பட செய்கிறார். இதுதான் நாட் பை அடிஷன் பட் பை நியூட்ரிஷன். வி க்ரோ ஃப்ரம் த இன்சைட் அவுட். உங்களை பார்ப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களில் காண வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அன்பினாலே, வல்லமையினாலே, அதிகாரத்தினாலே பெரியவர்களாக இருக்க வேண்டும். குறைவில்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் அவ்வளோ காசு கிடையாது, எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்க? மொத்தம் எத்தனை மீன் இருக்கு? 2 இருக்கு. ரொட்டி 4 தான் இருக்கு. கொண்டாயா போடு. 4000 பேர் சாப்பிடியா? 4000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
ஆளுக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, அளவு கம்மியாக கிடக்கு. அப்படிலாம் கிடையாது. எத்தனை வேணால் சாப்பிடியா நீங்கள்? சாப்பிடு, எம்பிட்ட வேணால் சாப்பிடு. எவ்வளோ சாப்பிட்ருக்க? நான் 16 சாப்பிட்டேங்க. நீயே 18 சப்பாத்தி? ஏங்கப்பா செம்ம டேஸ்ட் இல்லை, ஃபுல்லாக சாப்பிடியா? பாக்கி எது இருக்கா? போ 7 கூட நிறைய அள்ளு. பரிபூரணத்தினாலே நிறைந்தவராகத்தான் தேவன் இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு அற்புதத்தை எங்கே செய்தார்? கானாவூரிலே செய்தார். எப்படி சொன்னாங்க ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? 5 ஸ்டார் ரிவ்யூ இல்லையா? கூகுள் ரிவ்யூ போட்டிருக்காங்க. அப்போ 5 ஸ்டார் சார், பரமாதம் சார். எல்லா பேரும் நல்ல ரசத்தை கொடுத்துருவாங்க, அப்புறம் தண்ணியை ஊற்றி கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா? அதான் சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அவ்வளோ பெரிய அதிசயத்தை தேவன் செய்தார். பரிபூர்ணமாகத்தான் செய்வார். தேவன் செய்வதெல்லாம் எப்படி இருக்கும்? நாங்கள் வீடு கேட்டோம், 3 பெட்ரூம் உள்ள வீடை கொடுக்குறாரு. ஏங்க 2 பெட்ரூம் சும்மா கிடக்குங்க, இருக்கட்டும் தம்பி, யாராவது வந்தாங்கன்னா படுக்க வச்சுக்க, அப்படி கொடுக்குறாரு. எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், இந்த ஒரு 100 கோடி வச்சுக்க போ. நாம் நம்ம உக்ரானக்காரனாக இருக்கிறோம். தேவன் என்ன சொல்கிறார் என்றால், பணம் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்கள். பணத்தின் பின்னாடி போயிடாத. பணத்தை வச்சு என்ன நம்ம எவனா போலீஸுக்கு காட்சி விடு, போட்டு அடித்து வெளுத்துடுறான். அப்போ உங்களுடைய மனம் பணத்தின் மேல் போயிடும். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றும். எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கிட்டு போங்க, அழக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும். ஏன்? சுய பச்சாதாபத்தினாலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலை வரும்போது அழிகிறோம் இல்லையா? நம்மிடத்தில் எல்லா வல்லமையும் இருக்கும்போது நாம் எதிரியை பார்த்து கோபப்படுகிறோம். பயம் ஏன் வருகிறது? கோபம் ஏன் வருகிறது? நம்மளால் எல்லாம் முடியும் என்கிற போது கோபம் வந்து அவனை அழிக்கிறோம். நம்மளால் எதுவும் முடியாது என்கிற போது பயம் வந்து நாம் அழுகிறோம். இது 2 வரக்கூடாது. ஏன்னால் நீங்கள் தேவனுக்குள்ளே பரிபூரணமானவர்களாக இருக்கிறீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன வந்தாலும் மஞ்சிடே, இயேசு கைவிட மாட்டார், இந்த நம்பிக்கை உங்களுக்குள் வர வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆவியிலே பரிபூரணமானவர்களாக இருக்கிறீர்கள். We grow from the inside out. Something to ponder today. Since nothing needs to be added to what you are, how can you continue to mature as a Christian? எதையுமே உங்களோடு சேர்க்க முடியாது என்பது உண்மை. உங்களுக்கு எதையுமே உங்கள் ஹைட்டை கூட்ட முடியுமா? உங்கள் மசுரை வெள்ளையாக்க முடியுமா? உங்கள் மசுரை கருப்பாக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. வேணால் பெயிண்ட் வேணால் அடிச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது how can you continue to mature as a Christian? ஒரு கிறிஸ்தவனாக தொடர்ந்து எப்படி நீங்கள் முதிர்ச்சி அடைவீர்கள்? ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு அவரிடத்திலே மெய் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அசைக்கவே முடியாது. அன்னைக்கு கூட சொன்னார்ல, எலியா என்னாச்சு? பயந்து போய் ஓடி என்னை பொண்ணு பிடுங்க சாமி, இந்த பொம்பளை வந்து எப்படியும் விடமாட்டா அவ்வளோ தெரியுது, அதனால் நாணலுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் அங்கே தூதரை அனுப்புகிறேன். எப்பா இங்கே என்னப்பா, இங்கே புல்லுக்குள்ளே என்ன உட்காந்துருக்க, உனக்கு என்ன இங்கே வேலை கேட்டாரா இல்லையா? ஆமாம், அந்த பொம்பளை எல்லாரையும் கொண்டுவிட்டா, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன், என்ன பண்ணுறது? அப்படி என்னையும் குள்ள தான் பார்க்குறா, இங்கிட்டு வந்து என் நண்டு பிடிச்சி திங்கலான்னு வந்திருக்கேன் சொன்னானா இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் பேப்பாயில் 4000 பேரை வச்சுருக்கேன்டா எனக்காக, நீ என்ன ஒருத்தந்தாங்கிற? தேவனுடைய அதிசயமான காரியங்களை நம்மளால் நம்ப முடியாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனிதருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நினையாத காரியங்களை உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். எந்த குறைவும் இல்லாமல் செய்வார். உறுதியாக விசுவாசியுங்கள். விசுவாசம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை முதிர்ச்சி அடைய செய்யும். ஆகவே உங்களுக்கு கிடைத்திருக்கிற பரிபூரணத்தை எல்லாருக்கும் கொடுங்க. கேட்குற எல்லாத்துக்கும் கொடுங்க.